ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் ஷாலினி வெங்கடேஷ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம்பருப்பு பொரியத்துக்காக நான் வந்து உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். ஒரு 4 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ வரமிளகா வேணுமோ அவ்வளோ நம்ம வந்து போட்டுக்கலாம். அடுத்து ஒரு 6 to 7 பல் பூண்டு வந்து நான் போட்டிருக்கேன். நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் வந்து போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை வந்து ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நல்லா வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளி நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து எவ்வளோ தக்காளி தேவையோ அவ்வளோ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சட்னி கொஞ்சம் அதிகமாக தேவை, அதனால் நான் வந்து நிறைய தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ தக்காளி வேணுமோ அவ்வளோ தக்காளி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, கொத்தமல்லி தழை நான் போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வாசத்துக்காக நான் வந்து கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். கொத்தமல்லி தழை நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைச்சோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அதே பாத்திரத்தில் நம்ம வந்து தாளிக்கிறதுக்காக எண்ணெய், உளுத்தம்பருப்பு நல்லா செவக்கட்டுன்ட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கறிவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ நம்ம தாளித்ததை வந்து சட்னியில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம தோசை, இட்லி, சுட சுட சாதம் எது வேணாலும் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.